நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, ஹிந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல என கடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அப்பா செயலியை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கடலூர் மாவட்டத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழாவில் அப்பா எனும் புதிய செயலியை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள். ஒவ்வொரு மாணவனும் தமிழகத்தின் சொத்து. கல்வித்துறையில் சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இருக்கும் அக்கறை தமிழக அரசுக்கும் உள்ளது. இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திட்டங்களை பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாணவர்களை பள்ளியிலிருந்து விரட்டுகிற கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கை. இதனை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உணர்த்தி இருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறோம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டால்தான் ரூபாய் 2000 கோடி கிடைக்கும். அவர்கள் 10,000 கோடி கிடைக்கும் என்று சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். ரூபாய் 2000 கோடி பணத்திற்காக இன்றைய நாங்கள் கையெழுத்து போட்டால் என்னவாகும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நமது தமிழ் சமுதாயம் போய்விடும். அந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். உங்களது குழந்தைகளின் திறமை வளர வேண்டுமா? 3வது மொழி திணிக்கப்பட்டு உங்கள் குழந்தைகளின் படிப்பு தடைப்பட்டு போக வேண்டுமா என்று நினைப்பீர்களா என பெற்றோர்களிடம் கேட்கிறேன். நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, ஹிந்தி மொழியும் நமக்கு எதிரியல்ல. அதனை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் கேவி பள்ளியிலேயோ வேறு வகையிலேயோ படிப்பதை தமிழகம் ஒருபோதும் தடுத்தது இல்லை, தடுக்கப் போவதும் இல்லை என கூறினார்.